ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க பையன்தான் பாசம், பையன்தான் பெருமை, பையன்தான் முதிய வயசின் துணைன்னு நம்பினான். ஆனா கடைசியில அதே நம்பிக்கை அவன் வாழ்க்கையே சிதறடிச்சது. அவன் செய்த தவறுக்கு விதி எப்படி பதில் சொன்னது தெரியுமா? இந்த கதை கடைசி வரைக்கும் பாருங்க. முடிவில் நடக்கிற விஷயம் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும். நகரத்தின் நடுப்பகுதியில பெரிய மளிகை கடை நடத்திக்கிட்டு வெற்றிகரமான வியாபாரியா இருந்த தர்மராஜ் முகம் அந்த நாள் மத்தியானம் 12 மணிக்கே சோகமா இருந்தது. முகத்தை பார்த்தாலே எல்லாமே கையிலிருந்து போயிட்ட மாதிரி தெரிஞ்சது. என்னடா தர்மராஜா, ரொம்ப சீரியஸா உட்காந்துருக்கேன்னு கடைக்குள்ள வந்த நண்பன் கேட்டான். அதுக்கு ஆழமா மூச்சு விட்ட தர்மராஜ், பிரச்சனை எல்லாமே அதுதான்டா, எதுவுமே நடக்கலன்னு சொன்னான். என்ன அர்த்தண்டா அதுன்னு நண்பன் கேட்டான். மனசு உடஞ்ச மாதிரி தர்மராஜ், மேல இருக்கிறவன் என்னை ரொம்ப அநியாயம் பண்ணிட்டான்டா. ஒண்ணுக்கு ஒன்று பெண் குழந்தை கொடுக்கறதுல குறையவே வைக்கல, ஆனா ஒரு ஆண் குழந்தை கூட கொடுக்கல. எத்தனை வருஷமா ஒரு பையன் பிறக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்கிட்ட என் அன்பு எல்லாத்தையும் கொட்டணும்னு ஆசை. ஆனா என் அதிர்ஷ்டத்தை பாரு, நேத்து என் மனைவி 3ஆவதும் பெண் குழந்தையே பெற்றிருக்கிறா. ஒவ்வொரு தடவையும் பையன் வேணும்னு ஆசைப்படுறேன், ஆனா மறுபடியும் பொண்ணுதான் வருதுன்னு என்றான். அட யார்டா நீ, இன்னும் எந்த காலத்துல வாழ்ற? இப்ப பையன் பெண்ணு வேறுபாடு எதுவும் இல்லடா. கடவுள் என்ன கொடுத்தாரோ அதுல சந்தோஷமா இருக்கணும் என்றான் நண்பன். ஆனா தர்மராஜ் நண்பன் சொன்னதை ஏற்கவே இல்லை. பையன் வேண்டும் என்பதற்காக அவங்கிட்ட ஏராளமான காரணங்கள் இருந்தது. கொஞ்ச நேரம் பேசிட்டு நண்பன் கிளம்பி போனான். ஆனாலும் அவன் சமாதானப்படுத்தினாலும் தர்மராஜ் முகத்துல இருந்த கவலையும் ஏமாற்றமும் போகவே இல்லை. ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ அவன் மனைவி பரிமளா புதுசா பிறந்த குழந்தைய தூக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த உடனே தர்மராஜுக்கு கோபம் எல்லாம் மீறிடுச்சு. இது பொண்ணா இல்ல பெண் குழந்தை பெத்துக்கிட்டே இருக்கும் மெஷினா? ஒரு பையனை கூட பெத்துக்க முடியாதா உன்னால? பக்கத்து வீட்டுல சுபா வீட்டுல 10 நாளுக்கு முன்னாடி பையன் பிறந்ததுக்காக ஊரே கேட்குற மாதிரி மேல அடிக்க வச்சாங்க. வீட்டுல பையன் பிறந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு கொண்டாடினாங்க. ஆனா இங்க நம்ம வீட்டுல சோகம்தான். அதுக்கு காரணம் உன்ன மாதிரி ராசி இல்லாதவன் என்று கத்தினான். அதுக்கப்புறம் அவன் அடிக்கவும் தொடங்கினான். பரிமளா என்ன பண்ண முடியும்? இது அவகிட்ட இருந்த விஷயம் இல்ல. எந்த தவறும் இல்லாத அவளையே ஒவ்வொரு தடவையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க. அதே நேரம் அந்த குழந்தைகளையும் தர்மராஜ் பகைவர் மாதிரி பார்த்தான். நாள் முழுக்க திட்டுவான், கேவலப்படுத்துவான், போக போக 2 நாள் அடியும் கொடுப்பான். இப்போ அந்த வீட்டில் சண்டை சச்சரவு தினமும் விஷயமாயிடுச்சு. ஒரு பக்கம் தர்மராஜ் பொறுமை உடஞ்சு போய்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் அவன் அம்மாவும் உறவினர்களும் குடும்ப பேரையே காப்பாற்றுவது பையன் மூலம்தான். நம்ம குளத்துல பையன் இல்லைன்னா வம்சமே முடிஞ்சிடும்னு அவன் மனசுல பதிய வச்சாங்க. அதுக்கு பரிமளா எவ்வளவோ சொன்னான். பையனும் பொண்ணும் ஒண்ணுதாங்க, பெண் குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பு கொடுத்தா அவங்களும் குடும்பத்துக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னான். ஆனா தர்மராஜ், பெண்ணை பையனோட ஒப்பிடவே முடியாது. அவங்க கடைசியில போய் மாமியார் வீட்டில் சமைச்சு வீட்டு வேலை பார்த்து தான் ஆகணும். அவங்களோட படிப்புக்கு பணம் செலவு பண்றது முட்டாள்தனம். பையன்தான் குடும்பத்தை முன்னேற்றுவான், வயசான பிறகும் நம்ம கூட இருப்பான் என்று சொல்லி அவள் பேச்சை முழுசா தள்ளி போட்டான். இப்படி இருந்த ஒரு நாள் பரிமளாவோட உறவை மிதிச்சு உடைச்ச மாதிரி தர்மராஜ் நடந்தான். பையன் வேணுங்கிற ஆசைக்காக 2வது கல்யாணம் பண்ணி ஏழை வீட்டு பின்னான ரேவதியை வீட்டுக்கு மனைவியா கூட்டிக்கிட்டு வந்தான். அதை பார்த்த பரிமளாவுக்கு அதிர்ச்சி அடங்கவே இல்லை. இத்தனை நாள் தன் கணவனை கடவுளா நினைச்ச அவளோட மனசு துண்டு துண்டா உடஞ்சு போச்சு. ஆனா அது முடிவில்லை. ரேவதியை வீட்டின் மாளிகையா வச்சாங்க. பரிமளா அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி ஆகிட்டா. ரேவதி ஏழை வீட்டு பொண்ணுதான், ஆனா ரொம்ப அழகா இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் தர்மராஜுக்கு ரேவதி தான் உலகமே ஆயிடுச்சு. தினமும் அவளுக்கு புதிய புடவை வாங்கி கொடுக்கறது, வெளியே கூட்டிட்டு போறது அவனோட வழக்கம் ஆயிடுச்சு. முதல் மனைவியும் மகள்களும் அவனுக்கு மறந்த மாதிரி ஆகிட்டாங்க. ரேவதி சொன்னதுக்கே பரிமளா நடக்க வேண்டிய நிலை வந்துச்சு. ஒரு நாள் ரேவதி கர்ப்பமாகிட்டா. உடனே தர்மராஜ் அம்மா பரிமளாவை அவகிட்ட போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இந்த ராசி இல்லாதவ நிழல் நம்ம செல்ல மருமகள் மேல படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது பரிமளாவுக்கு ரொம்ப வேதனை தந்தது. கண்கள்ல இருந்த கண்ணீர் கண்ணத்துக்கு வழிஞ்சு வந்தது. அப்போ பரிமளாவோட பெரிய பொண்ணு, ஏன் பாட்டி எப்போதும் எங்க அம்மாவை ராசி இல்லாதவன்னு சொல்றீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னான். அந்த வார்த்தை தர்மராஜ் காதுல விழுந்ததும் உடனே வந்து மகளுக்கு பலமான அறவிட்டான். அதை பார்த்த பரிமளாவுக்கு இதயத்திலேயே குத்துன மாதிரி இருந்தது. அவ ஓடி வந்து குழந்தைய காப்பாற்ற முயற்சி செஞ்சான். அப்போ அவன் சொல்றான், இந்த வீட்டில் இருக்கணும்னா என் அம்மா சொல்றது போலதான் நடக்கணும், இல்லைன்னா உன் 3 பொண்ணுகளையும் கூட்டிக்கிட்டு இப்பவே வெளியே போன்னு கத்தினான். தினமும் அவமானம் தாங்கி தாங்கி பரிமளாவும் சோர்ந்துட்டா.
அவளோட பொறுமை முடிஞ்சு போச்சு. தன்னம்பிக்கைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செஞ்சா. தன் 3 மகள்களையும் கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பிட்டா. யாரும் தடுக்கவே இல்லை. உண்மையிலேயே அவளையும் அவளோட குழந்தைகளையும் வீட்டிலிருந்து போகவே விரும்பினாங்க. கணவன் வீட்டை விட்டு வந்த பரிமளா தன் அம்மா வீட்டுக்கு போனா. அங்க அவளோட வயதான அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. பரிமளா தன் பெற்றோருக்கு ஒரே மகள். சில காலத்துக்கு முன்னாடி தான் அவளோட அப்பா இறந்திருந்தாரு. வாழ்க்கை நடத்த அவளோட அம்மா வீட்டின் ஒரு பகுதியை வாடகைக்கும் விட்டுருந்தாங்க. பரிமளாவுக்கு அதிக படிப்பு இல்லை, ஆனால் தையல் எம்ப்ராய்டரி எல்லாம் தெரியும். அதனால வீட்டில் இருந்தபடியே தையல் வேலை செய்ய ஆரம்பிச்சா. பக்கத்து பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா. தன் மகள்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவங்கள தங்களோட காலில் நிற்க வைக்கணும்னு உறுதி எடுத்தா. இங்கே பரிமளா போனதுக்கப்புறம் தர்மராஜ் கடை வியாபாரம் குறைய ஆரம்பிச்சது. ஆனாலும் வங்கியில் நல்ல பணம் இருந்ததால வீட்டு செலவு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது. தர்மராஜும் அவன் அம்மாவும் பகல் இரவு கடவுளை பார்த்து பையன் வேணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஐயரை கூட்டிக்கிட்டு வந்து பல பூஜை, விரதம், பரிகாரம் எல்லாம் ரேவதியால் செய்ய வச்சாங்க. இறுதியாக அவங்க காத்திருந்த நாள் வந்துச்சு. இந்த தடவை தர்மராஜுக்கு பையன் பிறந்தான். நம்ம குடும்பத்தோட குல தீபம் வந்துட்டான், நம்ம வீட்டை ஒளிர வைக்க வந்துட்டான்னு தர்மராஜ் அம்மா சந்தோஷத்துல மிதந்தாங்க. பையன் பிறந்த 6ஆம் நாள்ல மிகப்பெரிய விழா நடத்த முடிவு செஞ்சாங்க. ஆடம்பர விழா நடத்த தர்மராஜ் கிட்ட இப்ப பணம் எதுவும் மிச்சம் இல்லை. ஆனாலும் பையன் பிறந்த சந்தோஷத்துக்காக கடன் வாங்கி உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், ஜாதி சொந்தங்க எல்லாருக்கும் பெரிய விருந்து வச்சான். அவங்க பல நாளா வச்சிருந்த பெரிய ஆசை நிறைவேறி இருந்தது. ஆனா இப்போ கடை வியாபாரம் முழுசா நின்று போயிருந்தது. அதனால தன்னோட நிலத்துல ஒரு பகுதியை வித்து தர்மராஜ் எப்படியோ அந்த கடனை அடைச்சான். நாட்கள் மெதுவா கடந்து போய்கிட்டே இருந்தது. தன் மகள்களுக்கு சாப்பாடு, அடிப்படை தேவைகள் கூட கவனிக்காத தர்மராஜ் இப்போ தன் பையனுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல உடை, தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தான். நல்ல இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் படிக்கவும் வச்சான். அந்த நேரத்தில் ஒரு நாள் தர்மராஜ் அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்படி காலம் போய்கிட்டே இருந்தது. இப்போ அவங்களோட பையன் பெரியவனாகி கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். படிப்பு முடிஞ்சதும் வேலைக்கு போகாமல் பெரிய ஆடம்பரமான ஹோட்டல் திறக்கணும் என்பதுதான் அவனோட கனவு. கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண்ணை விரும்ப ஆரம்பிச்சான். மெதுவா அது காதலா மாறி இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவும் செஞ்சாங்க. மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆவலா இருந்த பெற்றோர் ஏற்கனவே பையனுக்காக பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பையன் விருப்பம்தான் நம்ம விருப்பம்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க. இருவரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு முடிஞ்சதும் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஒரு 2 மாசத்துக்குள்ள கல்யாணமும் முடிஞ்சு மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டா. அப்பா அம்மா இருவருக்கும் சொர்க்கமே கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்போ தன்னோட ஹோட்டல் திறக்க அவங்களோட பையன் சரவணனுக்கு ரொம்ப பெரிய தொகை பணம் தேவைப்பட்டது. இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்னு யோசிச்சு தர்மராஜ் கவலையா இருந்தான். ஆனா தன் பையன் ஆசை நிறைவேறணும்னு எந்த அளவுக்கும் போக தயாரா இருந்தான். அதனால தன்னோட கடையும் மீதம் இருந்த நிலமும் விற்க முடிவு செஞ்சான். அதையெல்லாம் விற்று நல்ல தொகை பணம் கிடைச்சது. இப்போ பெற்றோர் இருவரும் தங்களுக்கும் பையனுக்கும் எதிர்காலத்துல நல்ல வாழ்க்கை வரப்போகுதுன்னு கனவு காண ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே ஹோட்டல் கட்டும் வேலை தொடங்கியது. ஆனா ஹோட்டல் கட்டுற வேலையில பணம் வேகமா கரைய ஆரம்பிச்சது. கட்டிடம் எழுப்புறதுக்குள்ளேயே எல்லா பணமும் முடிஞ்சு போச்சு. அப்போ பையனும் மருமகளும் இவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்கும்போது தனியா வீடு இருக்கு, நாம் அங்கேயே தங்கிக்கலாம், வீட்டையும் வித்தா மீதமுள்ள செலவும் சரியாகிடும்னு சொன்னாங்க. தர்மராஜும் அவன் மனைவியும் தங்களோட வீட்டை விற்க மனசே இல்லாம இருந்தாங்க. ஆனா பையனும் மருமகளும் சொன்னதால சம்மதிச்சிட்டாங்க. எல்லாமே பையனுக்கு தான். நாம போனதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் அவன்தான் உரிமையாளர்னு நினைச்சாங்க. வீட்டை விற்க தர்மராஜ் தன்னோட நண்பனான ஒரு ப்ராப்பர்ட்டி டீலருக்கு ஃபோன் பண்ணி நல்ல விலைக்கு விற்க சொல்லி பேசினான். அதை கேட்ட நண்பன் அதிர்ச்சி அடைஞ்சு பையன் மேலே பாசம் இருக்கலாம், ஆனால் அதில் கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அவனுக்காக கொடுத்துடுறது புத்திசாலித்தனம் இல்லை, வயசான காலத்தில் கொஞ்சமாவது சேமிக்கணும், உன் சொத்து எல்லாமே பையனுக்கு தான் சரி, ஆனால் இங்கே உயிரோடு இருக்கும்போது உங்கள் உழைப்புக்கு பணம் உங்கள் முதிய வயசுக்கான தாங்கும் கம்பம் மாதிரி இருக்கும், அதையும் விட்டுட்டு இப்போ வீட்டையும் விற்கிறேன்னு சொல்கிறது சரியில்லைன்னு சொன்னான். அதுக்கு தர்மராஜ், நீ சொல்கிற செல்வம் எல்லாம் முதிய வயசின் துணை இல்லடா, உண்மையான துணை பையன்தான். என் பையன் ரொம்ப திறமையானவன், ஒரு நாள் பெரிய உயரடைவான், எங்கள் இருவரையும் நல்லா பார்த்துக்குவான்னு சொன்னான். அப்போ நண்பன், அந்த வீடு உன் அம்மா அப்பா நினைவு சின்ன மாதிரி, ஒரு தடவை நன்றா யோசிச்சு விட்டுடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு தர்மராஜ், யோசிக்க என்ன இருக்கு, எல்லாமே அவனுக்கு தான் என்றான்.
நண்பன் மீண்டும் வீடை வித்துட்டு நீங்க எங்க தங்க போறீங்கன்னு யோசிச்சியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன், என் வாழ்க்கை சேமிப்புல இவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டுறான் என் பையன், எங்களுக்காக அறை ஒதுக்க மாட்டானா, பெரிய வசதியான ரூம் தரேன்னு சொல்றான் என்றான். அப்படி சொல்லிட்டு சிரிச்சு, நமக்கு சரவண மாதிரி பையன் கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் என்றான். இவ்வளவு சொல்லியும் தர்மராஜ் கேட்கல. அதனால நண்பன், நீ என் நெருங்கிய நண்பன், அதனால தான் சொல்றேன், பிறகு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். கொஞ்ச நாள்ல தர்மராஜ் வீடும் வித்துச்சு. மீதம் இருந்த செலவுகளுக்காக அவன் மனைவியோட நகைகளும் விற்கப்பட்டது. ஹோட்டல் கட்டி முடிஞ்சது. நல்ல நேரம் பார்த்து திறப்பு விழாவும் நடந்தது. அப்பா அம்மா இருவரும் பையனும் மருமகளும் சேர்ந்து அந்த ஹோட்டல்லையே குடியிருந்து வாழ ஆரம்பிச்சாங்க. தங்களோட எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் பையன் வெற்றி பெற்றிருக்கான் என்பதில் தர்மராஜும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல மொத்தம் 10 ரூம்கள் இருந்தது. அதுல ஒரு ரூமை சரவணன் தன் அப்பா அம்மா தங்கிக்குள்ள கொடுத்தான். ஆனா தனக்கும் தன் மனைவிக்கும் மட்டும் பெரிய ஆடம்பரமான தனி ரூம் கட்டி வச்சிருந்தான். அதுல எல்லா வசதிகளும் இருந்தது. சரவணனும் அவன் மனைவியும் கவுண்டர்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. ஆனா தன் அப்பா தர்மராஜுக்கு வெயிட்டர்களை கவனிக்கணும், அவங்களோட வேலையை ஒழுங்கா நடத்தணும்னு பொறுப்பு கொடுத்தான். காலங்காத்தால காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது, சமையலறைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வரணும் என்ற பொறுப்பும் தர்மராஜுக்கே கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. சமைக்க நல்ல செஃப் யாரும் கிடைக்கல. கிடைச்சவங்களும் கேட்ட சம்பளத்தை கேட்ட உடனே சரவணனும் அவன் மனைவியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கடைசியில மனசு வச்சுக்கிட்டு அதிக சம்பளம் கொடுத்து ஒரு செஃப்பை வேலைக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒழுங்கா போக ஆரம்பிச்சது. சில சமயம் செஃப் லீவ்ல போனா ரேவதி முழு சமையலையும் பார்த்துக்குவாங்க. இதுக்குள் சரவணனும் அவன் மனைவியும் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. எந்த நாளில் அவங்களோட அம்மா சமைக்கிறாங்களோ அந்த நாளில் மக்கள் விரல் சப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப பாராட்டுவாங்க. இதை கண்டு மருமகளுக்கு ஒரு திட்டம் தோணுச்சு. அவ சமையலறைக்குள்ள போய் செஃப்பை திட்ட ஆரம்பிச்சா. சண்டை வர மாதிரி பேசிட்டு அவனை வேலையிலிருந்தே நீக்கிட்டா. இப்போ செஃப் எங்கிருந்து கிடைக்கும்னு சரவணன் கவலைப்பட்டான். அப்போ அவன் மனைவி, உங்க அம்மா நாள் முழுக்க உட்காந்தே இருக்காங்க, நல்ல செஃப் கிடைக்கிற வரைக்கும் அம்மாவை வச்சு சமைக்க சொல்லலாமே, அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க, செஃப்புக்கு அவன் கேட்குற சம்பளம் கொடுத்தா நமக்கே கஷ்டமாயிடும், அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்ப்பர் மட்டும் வச்சுக்கலாம், அவனுக்கு குறைஞ்ச சம்பளம் தான் என்றாள். அதுக்கு சரவண, நீ சொல்றதும் சரிதான், நான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு தன் அம்மா கிட்ட போய், அம்மா பெரிய பிரச்சனை வந்திருக்கு என்றான். என்னடாப்பா என்னாச்சு அப்படின்னு ரேவதி கேட்டாங்க. அதுக்கு சரவணன், ஹோட்டல்ல சமைக்க நல்ல குக்கு கிடைக்கல, இப்போ வாடிக்கையாளர்களுக்கு என்ன சாப்பாடு போடுறதுன்னா. உடனே அவங்க அம்மா, அதுல என்ன பெரிய விஷயம், நல்ல குக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட சரவணன் சந்தோஷத்துல, இதுதான் நான் எதிர்பார்த்தது, என் அம்மா உடனே என் பிரச்சனையை தீர்த்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் நீங்க சமைக்கிற சாப்பாட்டுக்கு இணையே இல்லை, பெரிய செஃப் கூட இப்படி சமைக்க முடியாது, உங்க கையால செஞ்ச ஊறுகாய் சாப்பிட்டா வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டு ரொம்ப ரசிப்பாங்கன்னு சொன்னான். அதை கேட்ட ரேவதி சிரிச்சு, என் கையால செய்யறதுக்கு இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களா, சரிப்பா நான் எல்லா சாப்பாடும் செஞ்சு தரேன், ஹோட்டல் நம்மளுது தானே அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட தர்மராஜ், அதானே ஹோட்டல் நம்மளோடது, நாம வேலை பண்றதுல என்ன தப்பு, வேலை அதிகமா இருந்தா நான் கூட வெயிட்டர் வேலை எல்லாம் பண்றேனே அப்படின்னு சொன்னாரு. ரேவதியும், நம்ம பிள்ளைகள் முன்னேறணும் என்பதுதான் நம்ம ஆசைன்னு சொன்னாங்க. தர்மராஜ் சொன்னாரு, சரி வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சமையல பாரு, நான் வெளியே போய் வாடிக்கையாளர்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போனாரு. இப்படி சில நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் நகரத்துல ஒரு அரசியல் கட்சியோட பேரணி நடந்தது. அதனால பல ஹோட்டல்கள் புக் செய்யப்பட்டிருந்தது. சரவணன் ஹோட்டல்லையும் 10 ரூம்கள் புக் பண்ணினாங்க. சரவணனுக்கு இது நல்ல வருமான வாய்ப்பு. ஆனா பிரச்சனை என்னன்னா, காலியா இருந்தது 9 ரூம்கள் மட்டும். 10வது ரூம்ல அவன் அப்பா அம்மா தங்கியிருந்தாங்க. அதை நினைச்சு சரவணன் கவலையா உட்கார்ந்துருந்தான். அப்போ அவன் மனைவி, இதுல என்ன பிரச்சனை, 2 நாளைக்கு அம்மா அப்பாவோட சாமான அங்கிருந்து எடுத்துடலாம், அப்புறம் ரூம் காலி ஆகிடும், ஒரு ரூமுக்கே ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் கிடைக்கும், இந்த வாய்ப்பை எப்படி விட முடியும் அப்படின்னு சொன்னான். சரவண, சரி ஆனா அம்மா அப்பா எங்க தங்குவாங்க என்றான். அவ சொல்றா, சமையலறையில தான், அங்க நிறைய இடம் இருக்கு, 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு என்றாள். சரவணனும் சம்மதிச்சான். உடனே தன் அம்மா அப்பா சாமான சமையலறைக்கு மாற்ற சொன்னான். 2 நாளைக்கு அங்கேயே தங்க சொல்லிட்டான். சமையலறையில் விரிச்சிருந்த படுக்கையில் படுத்துக்கிட்டு தர்மராஜ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. நாம எல்லாத்தையும் விற்று பெரிய தவறு பண்ணிட்டோமோ, நண்பன் சொன்னது உண்மையாகிடுமோ என்ற உள்ளம் கலங்கினார்.
அதே நேரம் ரேவதிக்கும் இடுப்பு வலியால தூக்கம் வரல. ஆனா 2 நாள் தான் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்த நாள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல அரசியல் கட்சி ஆளுங்களால முழுக்க நிரம்பி இருந்தது. ரேவதி வேக வேகமா டீ டிஃபன் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுபக்கம் தர்மராஜ் எல்லாருக்கும் டீ டிஃபன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் அந்த கட்சியோட தலைவன் சத்தமா, ஏய் வெயிட்டரே அப்படின்னு கூப்பிட்டான். தர்மராஜ் சுத்தி பார்த்து, என்னையா கூப்பிட்டீங்க, வெயிட்டர்னு சொன்னீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அவன், இல்லைன்னா என்ன, வெயிட்டர்னு கூப்பிடாம வேற என்ன முதலாளின்னு கூப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் கூட்டத்தை பார்த்து சிரிச்சான். அதுக்கப்புறம், போ எனக்காக சிக்கனும் சரக்கும் வாங்கிட்டு வான்னு சொன்னான். அதுக்கு தர்மராஜ், சார் எங்க ஹோட்டல்ல இது மாதிரி எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னாரு. உடனே அவன் கையில இருந்த பணத்தை எடுத்து மேசையில போட்டு, அப்போ எதிரில் இருக்கிற கடையில இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்கு தர்மராஜ் கோவமா, முடியாது, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. உடனே அவன், இவ்வளவு திமிரா, நீ என்ன பெரிய ஆளான்னு சத்தமிட்டான். தர்மராஜ் அமைதியா, நான் எந்த பெரிய ஆளும் இல்லை, ஆனா இந்த ஹோட்டல் ஓனரோட அப்பா நிச்சயமா நான் தான் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போனாரு. இதை கேட்ட உடனே அந்த ஆள் கோபத்துல சரவணனை கூப்பிட்டு, அவன் யாரு அப்படின்னு கேட்டான். சரவணன் தோலை சுருக்கி, யாரும் இல்லை, அவன் ஒரு வெயிட்டர் தான்னு சொன்னான். அதுக்கு அவன், ஆனா அவன் உன் அப்பான்னு சொன்னானே அப்படின்னு சொன்னான். சரவணன் உடனே, இல்லை இல்லை, அவன் என் அப்பா இல்லை, எங்க ஊர்ல இருந்த பூர்வீக வீட்டுல வேலை பார்த்த 7 வயசான ஆளு, நல்ல நேர்மையானவன், அதனால இங்கேயும் வேலைக்கு வச்சிருக்கேன். அவனுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, அதனால என்ன மகன் சொல்லிட்டு இருக்கான், எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னான். அதை கேட்டவன், ஆஹா அப்படியா, என் முன்னாடி பெரிய அதிகாரி மாதிரி பேசினானே, உன் இந்த வேலைக்காரனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொன்னான். இந்த எல்லா பேச்சையும் அங்க நின்ற தர்மராஜ் கேட்டுட்டு இருந்தாரு. அவமானத்தால உள்ளம் எரிஞ்சது. அப்போ சரவணன் கையசைச்சு தன் அப்பாவை அழைச்சு, வாடிக்கையாளர்கள் நமக்கு கடவுள் மாதிரி, அவங்கள அசிங்கப்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது, சீக்கிரம் இவர்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னான். அதுக்கு தர்மராஜ், என்ன சொல்ற, நான் ஏன் சாரி கேட்கணும், தவறு அவன் தான் பண்ணான், இந்த ஹோட்டல்ல சிக்கன் சரக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன், அதுக்கு பணத்திமிரு காட்டி வெளியில இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னான், தப்பே அவன் தான் பண்ணான், நான் ஏன் சாரி கேட்கணும்னு சொன்னாரு. உடனே சரவணன் கோபமா, நான் மன்னிப்பு கேள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். மகன் சொன்னதுக்காக தன் மானத்தையே விழுங்கிக்கிட்டு தர்மராஜ் சாரின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் சரவணன் வெளியிலிருந்து மீண்டும் சரக்கு வாங்கிக்கிட்டு வர சொன்னான். அவமானத்தை மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு தர்மராஜ் அமைதியா போனாரு. போகும் வழியில நண்பன் முன்பே சொன்ன எச்சரிக்கை அவருக்கு நினைவுக்கு வந்தது. தன் வீடும் ரொம்ப நினைவுக்கு வந்தது. அங்கேயே சமையலறையில எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்த ரேவதி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த நாள்ல ஹெல்ப்பரும் லீவு. நிற்கவே முடியாத நிலை வந்ததும் வேலையை நிறுத்திட்டு ஓரமா விரிச்சிருந்த படுக்கையில படுத்துக்கிட்டாங்க. வெளியே எல்லாரும் சாப்பாட்டுக்காக காத்திருந்தாங்க. இன்னும் ஏன் சாப்பாடு வரலன்னு பார்க்க சரவணன் சமையலறைக்குள்ள போனான். அங்க தன் அம்மா படுத்திருப்பதை பார்த்ததும் கோவமாயிட்டான். இவ்வளவு பேர் வெளியே காத்திருக்காங்க, நீங்க இங்க ஓய்வா படுத்திருக்கீங்களான்னு சொன்னான். அதுக்கு ரேவதி, பா சூடும் புகையும் காரணமா மூச்சே முட்டுது, இருமலும் நிக்க முடியல, அதனால கொஞ்சம் படுத்தேன், எல்லா காய்கறியும் தயார் பண்ணிட்டேன், பருப்புக்கு தாளிச்சா போதும், அந்த வேலையை உன் மனைவியை கொண்டு பண்ணிக்கோ, என்னால் நிற்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. சரவண, சரி வாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அவன் மனைவி கிட்ட சமையல பார்க்க சொல்ல அவ முகம் சுழிச்சா. ஆனா வேற வழி இல்லாம உள்ள போனான். கொஞ்ச நேரத்திலேயே சரவணன் தன் அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனான். டாக்டர் பார்த்து, மூச்சு குழாயில பாதிப்பு இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்காங்க, இன்னும் மோசமா ஆகாததுக்காக சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா சரவண, அப்படின்னா ஹோட்டல் வேலை எப்படி நடக்கும், இல்லை டாக்டர் அட்மிட்லாம் பண்ண முடியாது, மருந்து கொடுங்க, ஊசி வேணா போடுங்க, வீட்டில் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோன்னு சொன்னான். டாக்டர் எவ்வளவோ சொன்னாரு, இப்போ அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனாலும் அவன் கேட்கல. மருந்து வாங்கிக்கிட்டு அம்மாவை மீண்டும் கூட்டிக்கிட்டு வந்துட்டான். வந்ததும் ரேவதி மீண்டும் வேலைக்கு இறங்கிட்டாங்க. தர்மராஜ் தன் மகனை, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சமையலை உன் மனைவி பண்ணட்டும், இல்லைன்னா வேற குக்கு வையின்னு சொன்னாரு. ஆனா சரவண, உங்க மருமகளால் இந்த வேலைக்கெல்லாம் ஆகாது, சீக்கிரம் செஃப் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மதிய நேரம் சமைக்கும் போது புகையால ரேவதிக்கு உடம்பு இன்னும் மோசமாயிடுச்சு. அப்படியே மயங்கியே விழுந்துட்டாங்க. அந்த நேரம் சாப்பாடு கருகிற வாசனை வந்து சரவண உள்ள ஓடி வந்தான். வந்த உடனே, எப்போ பார்த்தாலும் நோயின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லா சாப்பாட்டையும் கெடுத்துட்டீங்கன்னு சொன்னான். அப்போ அவன் மனைவி வந்து, இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு தான் லாக்கி, எந்த வேலையும் ஆகாதுன்னு சொன்னான். அந்த சத்தம் கேட்டு தர்மராஜ் உள்ள வந்தாரு.
கோபத்துல இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு வெக்கம்தான். நாங்க வாழ்க்கை முழுச சம்பாதிச்சதெல்லாம் உன் மேலதான் கொட்டணும். முதிய வயசுல நீ தாங்குவேன்னு நம்பினோம். ஆனா நீ எங்களை வேலைக்காரனாக்கிட்ட, அதுவும் சரியில்லை, அடிமை மாதிரி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தன் மனைவி அருகே போய் குலுக்கி, ரேவதி என்னாச்சு, எழுந்துரு, இனிமே இங்க நாம இருக்க வேண்டாம், நான் உன்னை நல்ல சிகிச்சை பண்றேன், நீ சீக்கிரமே நல்லாகிருவேன்னு சொன்னாரு. ஆனா அதை கேட்க ரேவதி உயிரோட இல்லை. தர்மராஜ் கதறிக்கிட்டு, இல்ல என்னை விட்டு போகக்கூடாது, ரேவதி ரேவதின்னு அழுதாரு. அந்த நாள் அவர் எல்லாத்தையும் இழந்திருந்தாரு. அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சுது. நம்ம ரத்தம்தான் இருந்தாலும், எவ்வளவு பாசமா இருந்தாலும் கொடுக்க வேண்டியது அளவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். முதிய வயசை ஒருபோதும் மறக்க கூடாது. அந்த வயசுல நம்ம உடம்பே நமக்கு துரோகம் பண்ணிடும். இதை நினைச்சு அவருடைய கண்கள்ல மீண்டும் மீண்டும் கண்ணீர் வந்தது. கடைசி காரியம் நடக்கும்போது சரவணன் அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்க வந்தான். உடனே தர்மராஜ் கத்தினாரு, அந்த உரிமையை நீ இழந்துட்ட, என் மனைவியை கொன்றவனே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவிக்கான இறுதி சடங்கை அவரே செஞ்சாரு. அழுதுகிட்டு, காசுக்காக உன் சொந்த அம்மாவையே நீ கொன்னுட்ட, ஆனா நான் என் மனைவிக்கு நீதி வாங்காம விடமாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் எல்லா செய்கைகளையும் சொல்ல போறேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புனாரு. பாக்கெட்ல ஒரு காசும் இல்லை. அதனால நடக்க நடக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அங்க போய் மகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா யாருமே கேட்கல. அவரோட மகன் முன்பே ஃபோன் பண்ணி காசை காட்டி விஷயத்த மூடி விட சொல்லியிருந்தான். எவ்வளவோ கெஞ்சினாலோ யாருமே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கல. அப்போ அங்கிருந்த ஒருத்தர், நீங்க போலீஸ் சூப்பரண்ட் கிட்ட போங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெண் போலீஸ் சூப்பரண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நேர்மையானவங்க, நியாயமா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் தர்மராஜ் உடனே அங்கிருந்து போலீஸ் சூப்பரண்ட் ஆஃபீஸுக்கு போனாரு. அங்க போன உடனே அவங்க காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சாரு. தன்னோட அப்பா வயசு இருக்கும் ஒருத்தர் காலில் விழுறத பார்த்த போலீஸ் சூப்பரண்ட் உடனே அவரை தூக்கி எழுப்பி நாற்காலியில் உட்கார வச்சாங்க. தண்ணீர் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு தர்மராஜ் அழுதுகிட்டே தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல கதவு வழியா ஒரு பெண் டிஃபன் எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. அதை போலீஸ் சூப்பரண்ட் மேசையிலேயே வச்சுக்கிட்டு, என்னம்மா பாப்பா, காலையில சாப்பிடாமே வந்துட்டியா, உடம்பு கவனிக்கணும்ல, முதல்ல எல்லா வேலையும் விட்டுட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க. உடனே போலீஸ் சூப்பரண்ட், அம்மா நீங்க ஏன் கஷ்டப்பட்டு வந்தீங்க, டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவும் மகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தப்போ தர்மராஜ் அவங்க அம்மாவோட முகத்தை கவனிச்சாரு. பார்த்த உடனே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. ஏன்னா அந்த பெண் வேற யாரும் இல்லை, அவங்களோட முதல் மனைவி பரிமளா தான். அதுக்கப்புறம் போலீஸ் சூப்பரண்ட்டை நன்றா பார்த்தாரு. இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க அவரோட சொந்த மக தான். இதற்குள் பரிமளாவும் அவர் அடையாளம் கண்டுட்டாங்க. ஆனா அவங்களோட நிலைய பார்த்ததும் உள்ள நொந்து போச்சு. தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு பரிமளா தன் கணவரோட காலை தொட்டாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு தன் அப்பாவை பார்த்த மகள் கண்கள்லயும் கண்ணீர் நிரம்பியது. உடனே தர்மராஜ் பரிமளா முன்னாடி கைகளை கூப்பிட்டு, என்னை மன்னிச்சுட்டு பரிமளா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு தான் கடவுள் இப்போ தண்டனை கொடுத்துருக்காரு போல, பையன் வேணும்னு ஆசைப்பட்டு என் மகள்களுக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தை நான் கொடுக்கல, அவங்கள கஷ்டப்படுத்தினது தான் அதிகம், அதுவும் போதாத மாதிரி அவங்கள படிக்க கூட நான் எதிர்த்தேன்னு சொன்னாரு. இப்படி சொல்லிக்கிட்டே அவர் அழுதுகிட்டு மூச்சு வாங்க முடியாம திணறினாரு. பிறகு நான் தள்ளிவிட்ட மகள்கள் இன்னைக்கு உயரத்துக்கு போயிருக்காங்க, நீ நல்லா வளர்த்ததால நல்ல வழி காட்டினதால குடும்பத்துக்கே பெருமை சேர்த்துருக்காங்க, லட்சுமி மாதிரி இருந்த மகள்களை விட்டுட்டு ஒரு பையனுக்காக நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னைக்கு அதே பையன் என்னை நடு தெருவில் நிறுத்திட்டான், நீ எவ்வளவோ என்னை புரிய வைக்க முயற்சி பண்ணின பரிமளா, ஆனா நான் தான் குருடனா இருந்தேன், பையன்தான் முதிய வயசுல துணைன்னு நம்பினேன், அந்த துணைக்காகத்தான் உங்க மேல அநியாயம் பண்ணிட்டேன், ஆனா அதே துணை தான் இப்போ என்னை வாழ்க்கையே உடச்சி போட்டுட்டான், முடிஞ்சா என்னை மன்னிச்சுட்டு பரிமளான்னு சொன்னாரு. அப்படி சொல்லிக்கிட்டே தர்மராஜ் பரிமளாவோட காலில் விழுந்தாரு. அவரோட மனசுக்கு வந்த அதிர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்தது. அதே இடத்துல அவர் உயிரே விட்டுட்டாரு. பரிமளாவும் மகளும் அவரை தூக்கி எழுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர் இந்த உலகத்தை விட்டே போயிருந்தாரு. எதிர்காலத்துல மகள்கள் தங்களோட அப்பாவுக்கு நியாயம் வாங்கி இருக்கலாம். ஆனா அந்த நாளே கடவுளோட தீர்ப்பு நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லி கொடுப்பது என்னன்னா, பையன் பெண் அப்படின்னு பாகுபாடு பார்க்கும் மனசு கடைசியில நிம்மதியே கெடுக்கும். பிள்ளைகள் எல்லாருக்கும் சமந்தான். அன்பு, கல்வி, மரியாதை கொடுத்து வளர்த்தாதான் குடும்பத்துக்கு உண்மையான பெருமை கிடைக்கும்.
இந்த கதையில் உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மினி கதைகள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட இன்னும் பல கதைகளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,